Matthew 18:21-22. அப்பொழுது பேதுரு அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, என் சகோதரன் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்து வந்தால் நான் எத்தனை தரம் மன்னிக்க வேண்டும்? 7 தரம் மட்டுமா என்று கேட்டான். அதற்கு இயேசு, 7 தரம் மாத்திரம் அல்ல, 70 தரம் மட்டும் என்று உனக்கு சொல்கிறேன். இங்க ஏசப்பா என்ன சொல்றாருனாக்கா, ஒரு பீட்டர் வரான். பீட்டர் வந்து ஏசப்பா கேட்கிறாரு, என்னோட தம்பியை நான் எத்தனை தடவை மன்னிக்கணும்? அதுக்கு இயேசு 77 டைம் 77 டைம்ஸ் மன்னிக்கணும் அப்படின்றாரு. அதாவது ஒரு மனுஷன் தப்பு பண்ணாருனாக்கா அது எண்ட்லெஸ்ஸா மன்னிக்கணும் அப்படின்ற மாதிரி தான். 77ன்றது ஒரு பெரிய நம்பர். நீங்களும் நானும் எத்தனை தாட்டி மன்னிப்போம் ஒரு மனுஷனை? ஒரு 3 தாட்டி, ஒரு 5 தாட்டி. ஆனால் ஏசப்பா ஒரு மனுஷனை 77 டைம்ஸ் மன்னிக்கணும் அப்படின்றாரு. அப்போது இதில் என்ன நமக்கு தெரிய வருதுனாக்கா, ஒரு மனுஷனை நம்ம மன்னிக்க வேண்டியது வந்து எண்ட்லெஸ்ஸாக இருக்கும். அது நம்ம ரெக்கார்ட் ஆக்கக்கூடாது. ஒரு மனுஷனை மன்னிக்கிறோம்னாக்கா நான் இப்படி ஒரு தாட்டி பண்ணேன் 2 தாட்டி பண்ணேன் அப்படின்லாம் சொல்லக்கூடாது. எண்ட்லெஸ்ஸாக இருக்கிற மாதிரி தான் ஏசப்பா 77 அதாவது இப்போது நம்ம ஒருத்தவங்களை மன்னிக்கிறோம்னாக்கா நான் உன்னை எத்தனை தாட்டி மன்னிச்சுக்கிறேன் அப்படிலாம் சொல்லவே கூடாது. நம்ம ஒரு மனுஷன் தப்பு பண்ணுறானாக்கா அந்த தப்பை வந்து நம்ம இந்த தப்பை பண்ணாத அப்படின்ற மாதிரி அவன் கரெக்ட் பண்ணிக்கணும். சரி, இப்போது ஃபர்கிவ்ல வந்து லாங்குவேஜஸ், இங்கிலீஷில் ஃபர்கிவ், தமிழில் மணியும், கன்னடாவில் ஷமா, கிரீக்கில் சீன் கோரா, ஈப்ரூவில் ஸ்லாஞ்ச். சரி, ஃபர்கிவ்ல தான் சாரி அப்படின்ற ஒரு வார்த்தையும் வரும். அதனால் சாரி பற்றியும் நான் எடுத்து வச்சுக்கிறேன். சாரி பற்றியும் வாசிக்கிறேன். இங்கிலீஷில் சாரி, தமிழில் மன்னிப்பு, கன்னடாவில் ஷமிசி, கிரீக்கில் சிக்னோமி, ஈப்ரூவில் ஸ்ரீகா. சாரின்றது வந்து 2 விதமாக பிரிக்கலாம். முதல் பிரிப்பு அப்போலஜைசிங், தமிழில் மன்னிப்பு கேட்பதல். 2வது டேக்கிங் த ஃபால்ட், பழியை ஏற்றுக்கொள்வது. முதல் வார்த்தை மீனிங் வந்து நீங்கள் பண்ண தப்புக்கு கேட்கறது தான் மன்னிப்பு. எக்ஸாம்பிள், இப்போ நான் இருக்கிறேனாக்கா, நான் ஸ்கூலுக்கு போகும்போது நார்மலாக பேசுகிற மாதிரி ஒருத்தனை அடிச்சிட்டேன். ஒருத்த மேலே இருக்கிற கோவத்தை நான் ஒருத்தனை அடிச்சிட்டேனாக்கா கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா நான் போய் அவங்ககிட்ட மன்னிப்பு கேட்குறேனாக்கா அதுதான் மன்னிப்பு கேட்பதல். நான் பண்ண தப்புக்கு நான் கேட்கறது தான் மன்னிப்பு. டேக்கிங் த ஃபால்ட், பழியை ஏற்றுக்கொள்வது. அதாவது இப்போ நான் எனக்கு கூட ஒரு 2 ஃப்ரெண்டு இருக்கிறான்னு வச்சுக்கோங்க. ஒருத்தன் வந்து ஒரு சாக்லேட் அங்கே வந்து வச்சுட்டு எங்கேயும் வெளியே போயிடுறான். இன்னொருத்தன் வந்து சாப்பிட்றான். அவன் வாங்கி வச்சவன் வந்து யாரா சாக்லேட் சாப்பிட்டா அப்படின்னு கேட்கும்போது சாப்பிட்டவன் வந்து நான் யார் பெஸ்ட்டாக சாப்பிட்டா அப்படின்ற மாதிரி சொன்னாக்கா நான் வந்து அது எதுவுமே சொல்லாமல் நான் தான் சாப்பிட்டேன் அப்படின்ற மாதிரி ஏற்றுக்கிறேன். பார்த்தீங்களா, அதான் பழி ஏற்றுக்கொள்வது. அதாவது அவங்க வந்து கஷ்டப்படாது அப்படின்றதுனால நம்ம ஏற்றுக்கிறது தான் பழி ஏற்றுக்கொள்வது. யாருக்கோ பெரிய மனசு அப்படி யாருக்குமே இல்லை. ஏன்னா ஏசப்பா சிலுவையில் அவ்வளோ கஷ்டத்துலையும் அவ்வளோ வழியிலையும் சொன்ன மாதிரி யாருமே எதுவும் சொன்னது இல்லை. சாரின்னா என்ன? நம்ம கூட இருக்கிற ஒருத்தவங்கிட்ட ஒரு சண்டை நடக்குதுனாக்கா அவங்க கூட நம்ம அந்த ரிலேஷன்ஷிப்பை நம்ம கரெக்டாக வச்சுக்கிறது. அதாவது ரிலேஷன்ஷிப் கட் ஆகாமல் நம்ம அதை பேண்டேஜ் போட்டு ஒட்டிக்கிற மாதிரி. ஒரு கிளாஸ் கீழே ஒட்டிச்சுனாக்கா அது சரி பண்ணனாக்கா நம்ம பேண்டேஜ் மாதிரி ஏதாவது ஸ்டிக்கர் டேப் ஏதாவது போடணும். அதே மாதிரி தான் ஒருத்தர் மனசு வந்துச்சு நம்ம டேப் பண்ணோம்னாக்கா இதுக்கப்புறம் ஏசப்பா வந்து எப்படி பண்ணாரு அதெல்லாம் பைபிள்லேயே இருந்து நீங்கள் என்ன படிக்கலாம். இப்போ வந்து நம்ம ஜெபம் ஏசப்பா நன்றி ஏசப்பா. இன்னைக்கு ஏசப்பா நாங்கள் ஏசப்பா நல்ல மெசேஜை கேட்டோம் ஏசப்பா. நாங்கள் ஏசப்பா உங்களை மாதிரி ஏசப்பா மன்னிக்கிறதுக்கும் ஒரு மனசை தாங்க ஏசப்பா. உங்களை மாதிரி நாங்கள் மன்னிக்கணும் ஏசப்பா. ஏசப்பா உங்களை மாதிரி நாங்கள் இருக்கிறதுக்கு உதவி செய்யுங்க ஏசப்பா. உங்கள் போல ஏசப்பா நாங்களும் ஏசப்பா எல்லாரையும் மன்னிக்கிறதுக்கு உதவி செய்யுங்க ஏசப்பா. நீங்கள் கூட இருக்க ஏசப்பா உதவி செய்யுங்க ஏசப்பா. ஏசப்பா நாங்கள் எப்பவுமே ஏசப்பா உங்களை மாதிரி ஏசப்பா உங்களே கடைப்பிடிச்சு ஏசப்பா நாங்கள் நடக்கணும் ஏசப்பா. ஏசப்பா உங்களை நிறைய பேர் சேர்த்து கொடுக்குறாங்க ஏசப்பா. அவங்கள மாதிரி ஏசப்பா நடந்து உதவி செய்யுங்க கூட இருக்க ஏசப்பா உதவி செய்யுங்க ஏசப்பா. ஏசி நம்மளே ஜெயிக்கணும்.